கொஞ்ச நாளாவே கிளைமேட் நல்லா சில்லுன்னு தான் இருக்கு. அதனால 2 நாளைக்கு ஒருக்க தான் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறேன். பட் 3 நாள் ஆயிடுச்சு. மண்ணெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆயிருச்சு. அதனால நல்லா தண்ணி எல்லாம் அடிச்சு விட்டுட்டு அந்த பைப் எல்லாத்தையும் சுருட்டி மேலே வச்சுட்டு எப்போ மாடிக்கு வந்தாலும் ட்ரெஸ் வாஷிங் போட்டுட்டு தான் மற்ற வேலையும் பார்க்கறது. ஏன்னா 2 in 1 வேலையாக முடிஞ்சிடும் அப்படின்ட்டு வாஷிங் மிஷினில் ட்ரெஸ்ஸுமே ஓடி முடிச்சிருச்சு. ஸோ அதையும் வந்து காய போட்டுட்டு இந்த டைம் பச்சை மிளகாய் வந்து நிறையவே தேவைக்கு அதிகமாக கிடச்சிது. அதனால இதை வச்சு இன்னைக்கு ஒரு ரெசிபி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பச்சை மிளகாவையும் பறிச்சுட்டு வந்துட்டேன். பச்சை மிளகாய் தொக்கு ஊறுகாய் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை வந்து சுடு தண்ணியில ஊற வச்சிருக்கேன். அதுல பாதியை சமையலுக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டேன். மீதியை வந்து இன்னைக்கு தொக்கு ரெடி பண்ண போறேன். ரஃபா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா வரமிளகாய் கொஞ்சம் இது கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதில் இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துடணும். நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஆயிலை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அகைன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்க சில்லி பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த மிக்ஸி ஜாரையும் அலசி சேர்த்துக்கிட்டு கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா புளிக்கரைசல் சேர்த்துட்டு காரம் புளிப்பு ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுக்கு நாட்டு சக்கரை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சூடு ஆறுனதும் ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு 15 days பக்கம் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்றீங்கன்னா 1 month கூட யூஸ் பண்ணலாம்.